ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்றிருந்து சோசியல் மீடியாஸில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை எடுத்து இந்த ஊப்பிகள், இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகளெல்லாம் பயங்கரமாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அது ஒரு சைடு நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனால் இந்த விஷயம் நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிறது அப்படிங்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர், மிகப்பெரிய ஒரு கேவலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, தூத்துக்குடி சேர்ந்த அஜிதா அப்படிங்கிற தற்கொலை முயற்சி அப்படின்ற மாதிரி நியூஸ் போச்சு இல்லை. இருக்கிறதுலே நான் ரொம்பவுமே கேவலமாக பார்க்குற ஒரு விஷயம் இதுதான். அதாவது எப்படின்னா, இவங்க பண்ணுறதுன்றது கிடையாது, அந்த தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அந்த ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை பார்த்தோன்னா எப்படி தான் யோசிச்சு அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க பண்ணது ஒரிஜினலா இல்லை ட்ராமாவா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை தாவேக்கா தொண்டர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பதவி கொடுக்கல அப்படின்றதுக்காக இப்படி ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பதவிக்காக தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தாவேக்கா தொண்டர்கள். அதாவது மக்கள் பணின்னா என்ன, மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய போகிறோம் அப்படின்றது தான். இப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு பதவி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது ஒரு சமூக தொண்டு. அதனால் சேவையை நம்ம செய்யலாம். அதுக்கு நம்மளுக்கு பதவி கிடைச்சாதான் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம், இல்லைனா நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்கிற லிஸ்ட்டில் வராது. இவங்க நோக்கம் பதவி வேணும் அப்படின்றது மட்டும்தானே தவிர மற்றபடி எந்த நோக்கம் கிடையாது அப்படின்றது இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு 200லேருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அவரோட கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படின்றத நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 250 கோடி அப்படின்றது எவ்வளோ சாதாரணமான விஷயமா? அவருக்கு அவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட லைஃப்பில் அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அவரோட சம்பளமும் பார்த்தோன்னா அதை வாங்கிட்டு இருக்காரு. நம்மளே பார்த்தோன்னா இப்போ ஒரு 20,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொரு இடத்துல 15,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு 5,000 ரூபா அங்கே ஜாஸ்தியாக கிடைக்குது, நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு நம்ம போவோம். அதாவது ஒரு 5,000 ரூபாய் வித்தியாசத்துலேயே நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம போக மாட்டோம். அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் 200 கோடியை விட்டுட்டு வர்றாரு. அந்த சம்பளம் அவர்கிட்ட சொத்து இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து பார்த்தோன்னா அவருக்கு 200 கோடி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு கெரியரோட ஒரு உச்சமத்தில் இருக்கார், சினிமாவில் ஒரு நம்பர் 1 ஸ்டாராக இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு நபரே பணத்தை பார்த்தோன்னா பெரிய அளவில் மதிக்காமல் தூக்கி போட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன்னாரு. அவர் 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது கூட மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணார். அவரோட ரசிகர்களாகிய நம்மளையும் பார்த்தோன்னா செய்ய வச்சார் அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம்தான். அப்படியெல்லாம் மேம்படுத்திட்டு சரி நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு மட்டுமே மக்களுக்கு எல்லா உதவியும் நம்மளால் பண்ணிட முடியாது, அதுக்கு கண்டிப்பாக அரசியல்வாதிகள் விடவும் மாட்டாங்க, சில நல்ல திட்டங்கள் வேணும், சில நல்ல விஷயங்களை பண்ணணும், அதனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அந்த 200 கோடி விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம், அதிசயம் தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்மளாக இருந்தால் பார்த்தோன்னா 200 கோடி விடுவோமா? எல்லாருக்குள்ளேயும் பார்த்தோன்னா அந்த ஒரு கேள்வின்னு வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே யோசிக்க தோணும். அப்படிப்பட்ட அந்த 200-250 கோடியை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அதை அவர் பெருமையாக பேச தான் செய்வார். நம்மளும் பார்த்தோன்னா அதை பேச தான் செய்வோம், அதில் மாற்றம் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நபரே பணத்தையோ இல்லை பதவியோ பார்த்தோன்னா பெருசாக மதித்து இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நபரோட ஒரு கட்சியில் இருந்துட்டு மக்களுக்கு உதவி பண்ண வந்துட்டா இந்த பதவி, இந்த பவர்ன்றதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. அந்த பதவி கொடுத்தா கொடுங்க, இல்லைனா போங்க, நான் எப்பவுமே மக்களுக்காக செய்ய போகிறேன், நான் உதவி செஞ்ச மக்கள் எனக்கு என் சைடு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்காங்க, நான் விஜய் அவர்களுக்காக வந்தேன், அவர் பேரை சொல்லி பார்த்தோன்னா நான் இப்போ என் பேரில் உதவி பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் என்னென்ன உதவிகள் என்னால் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன், நீங்கள் பதவி கொடுத்தாலும் கொடுக்கலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பதவிக்காக இல்லைங்க வரல, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கேன், அதனால் நான் செய்வேன் அப்படின்னு நிற்கிறவங்க தான் தளபதியோட கட்சின்னு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளையுமே உண்மையாலுமே மக்கள் பணி செய்ய போகிறவங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்படி நான் பதவிக்காக காரை மறைச்சு கேட்பேன், இல்லை அப்படின்னா சூசைட் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா முட்டாள்தனமான ஒன்று. இப்படிப்பட்ட நபர்களை கட்சியிலேருந்து தூக்கிறது மிக முக்கியமான நல்ல விஷயம், அதில் மாற்றமே இல்லை. உடனே சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் தெரியுமா மக்களுக்காக, இந்த கட்சியிலேருந்து இந்த மக்களுக்காக நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், எவ்வளோ கை காசு போட்டிருக்கேன், எனக்கு பதவி கொடுக்காம கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் கூட இவங்க பண்ண செயலுக்காக தான் தூக்கியிருக்காங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அப்படி போய் சொல்கிற யாருமே மக்களுக்காக நின்றுக்க மாட்டாங்க. இவங்க இந்த கட்சியில் ஒரு பதவி எதிர்பார்த்து நின்றுருப்பாங்க, அதனால தான் செஞ்சதை சொல்லி காட்டுறாங்க. உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செஞ்சணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச உதவிகளை எப்பவுமே சொல்லியும் காட்ட மாட்டாங்க. அந்த உதவிகள் போய் சேர்ந்த மக்களை பார்த்தோன்னா இழிவுபடுத்தவும் மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க வெளியே இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு யாராவது முன் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதவி ஆசை மட்டும்தானே தவிர மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணமெல்லாம் கிடையாது. அது ஒரு 2 வருஷம் பார்த்தோன்னா கட்சியில் செஞ்சதுக்கு இவ்வளோ மாவட்ட செயலாளர் பதவி கேட்குறாங்க. ஏன் மற்ற பதவிகள் கேட்கலாமே, அதோட சின்னதெல்லாம் இருக்குது, அதுலேருந்தெல்லாம் பார்த்தோன்னா வளர்ந்து வரணுமே. 2 வருஷம் செஞ்சுட்டு பார்த்தோன்னா உடனே மாவட்ட செயலாளர் பதவி தான் வேணும் அப்படின்னு இவங்களா கேட்குறாங்க. ஒருத்தவங்களோட மக்கள் பணியை பார்த்துட்டு அவங்களே கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அவங்கள தட்டி கொடுக்கணும், ஆதரிக்கணும், ஏதாவது கட்சி தலைமை பண்ணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா எனக்கு நீங்கள் இதை தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நிற்கிறதெல்லாம் இருக்கிறதுலே பதவிக்காக வேலை செய்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு தான் நம்மளுக்கு இப்போ தோண ஆரம்பிக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது.
இந்த மாதிரியான நபர்களை கட்சியிலேருந்து தூக்குறதே நல்லது அப்படின்னு நம்ம தொண்டர்கள் எல்லாமே கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அதில் மாற்றமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பதவிக்காகவே நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இவங்க நாளைக்கு மக்களுக்காக எதுன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி நின்றுவாங்களான்னா நிற்க மாட்டாங்க. பதவிக்காக மட்டும்தான் நிற்பாங்க. இவங்களுடைய நோக்கம் மக்களுக்கு நல்லா செய்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா செய்கிறதாவே இருந்தாலும் அதிலும் கூட சுயநலத்தோட பதவிக்காக தான் செய்கிறாங்க அப்படின்றதுல மாற்றம் இல்லை. நான் இவங்கள மட்டும் சொல்லலை, இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பல கட்சிகள், எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான நபர்களை கட்சியில் வேண்டாம் அப்படின்னு நம்ம தாவேகா தொண்டர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு சரியானதாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி ஏதாவது பதவி நம்ம இப்போ தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுறது? ஆஹா, விஜய் கட்சியில் பார்த்தோன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டினா விஜய் பதவி தூக்கி கொடுக்குறாரு, நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டே என்ன பண்ணுறது? இதுதான் பார்த்தோன்னா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடமா? அதனால் தலைமை விஜய் அவர்களோ இல்லை மற்ற யாரோ பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கவே கூடாது. இதன் மூலமாக அவங்களுக்கு பொறுப்புன்றது கொடுத்துடவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் உங்களுக்கு பொறுப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கட்சியிலேருந்து தூக்குற கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மக்களுக்காக வேலை செஞ்சால் செய்யுங்க கடைசி வரைக்கும், இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு நம்ம பசங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ இவங்க கட்சியில் 2 வருஷம் வேலை செஞ்சேன், எனக்கு பார்த்தோன்னா பதவி கொடுக்கலன்றாங்க. இப்போது கட்சியில் களத்தில் இறங்கி வேலை செய்கிறது மக்களுக்கு தேவையானதை பண்ணுறது முக்கியமான விஷயம் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் விஜய் அவர்களோட பிம்பம், அந்த பிம்பத்தை உடைக்கிறதுல பார்த்தோன்னா எங்கே அதிக லெவலில் எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில். விஜய் அவர்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்துறது, கெட்ட பேர் ஏற்படுத்துறது, அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி அவருக்கு அரசியல் தெரியாது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோன்னா கொண்டு வந்து கட்டமைக்கிறது எங்கே அப்படின்னா சோசியல் மீடியாஸில் எல்லோரும் பண்ணுறாங்க. பல பேர் பார்க்குறாங்க. ஒரு மக்களுக்காக நம்ம இறங்கி வேலை செஞ்சால் கூட அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் போது நம்மள மாதிரியான யூடியூப், இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லாத்துலேயும் இருக்கிற சமூக வலைதளங்களில் இருக்கிற எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக நம்மள மாதிரியான ஆட்கள் எல்லாருமே எடுத்து விஜய் அப்படி கிடையாது, இது தவறான ஒரு கருத்து, இது அவதூறு, இது பொய்யான தகவலை பரப்புகிறாங்க அப்படின்னு அவர் மேலே கட்டப்பட்ட ஒரு போலியான பிம்பத்தை நம்ம உடைக்கிறோம். அவரோட உண்மை முகம் இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெளியே கொண்டு வந்து காட்டுறோம். அப்படி இருக்கப்போ ஐடி விங்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடி விங்குக்கு தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வேலை. ஏன்னா அதுதான் நெகட்டிவாகவும் அதிகமாக அதை தான் பரப்புகிறாங்க. அது பாசிட்டிவாக மாற்றுறது நம்மளோட வேலை. இதை நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐடி விங்கில் இருக்கிறவங்க, நம்மள மாதிரி யூடியூபர்ஸு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்கெல்லாம் விஜய்கிட்ட நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு பதவி கொடுன்னு கேட்க முடியுமா? இதில் கேட்டால் அது சரியாக தான் இருக்குமா? இல்லை. நம்மளோட வேலை என்ன? விஜய் அவர்களுக்கு அவப்பேர் ஏற்படக்கூடாது, அவர் எந்த மாதிரியான உண்மை முகத்தோடு இருக்கார் அப்படின்றத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலை. அதை நான் தளபதிக்காக பண்ணுறேன், விஜய்க்காக பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் அவருக்காக நிற்பேன். கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா நான் பேசுவேன். அதனால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ கூட நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன், எனக்கெல்லாம் எந்த பதவியும் தேவையே கிடையாது. தேவைக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு போஸ்டிங்கோ எதுவுமே தேவை கிடையாது. நான் தளபதிக்காக நிற்பேன், அவ்வளோதான். அவர் என்னோடய ஹீரோ அப்படின்றதுனால. சினிமாவில் மட்டும் கிடையாது. நான் தளபதி அதிகமாக நோட் பண்ணது இந்த குருவி, இந்த வேட்டைக்காரன், வில், இந்த மாதிரியான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா மக்களுக்கு உதவி பண்ணுறதை நான் கண்ணில் பார்த்தேன். எப்படின்னா ஜூன் 22 அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு தளபதியோட பர்த்டேன்றதையும் தாண்டி அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மக்களுக்கு உணவு வழங்குறது, அரிசி கொடுக்குறது, அப்புறமா பிளட் டொனேட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா போய் நிறைய விஷயங்களை பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை தளபதி ஃபேன்ஸ் அப்போ இருந்தே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான உதவிகளை விஜயோட பிறந்தநாள் அன்றைக்கி எல்லா ரசிகர்களும் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு ராவோ சினிமாவில் விசில் அடிச்சுட்டு போகிறவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு உதவி செய்ய தெரியும், மக்களுக்காக உதவி செய்கிறாங்க, விஜய் அவர்களும் அதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. வேலாயுதம் திரைப்படத்தோட ஷூட்டிங்க்கு நடுவில்லாம் கூட விஜய் அவர்கள் பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் 108 கறவை மாடுகள் விவசாயிகளுக்கு கொடுத்தாரு. ஊனமுற்றோருக்கு சைக்கிள் கொடுத்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோன்னா தையல் மிஷின் அப்படின்னு பல விஷயங்களுக்கு தளபதி விஜய் கொடுத்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருந்துச்சு. விஜய் பார்த்தோன்னா மக்களுக்காகவும் நிறைய நல்லது செய்கிறாரு. ஒரு சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, இங்கேயும் பார்த்தோன்னா ஹீரோவாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி எனக்கு அங்கேருந்தே தோண ஆரம்பித்த விஷயங்கள் தான். அப்போல்லாம் எனக்கு ஒரு 15 வயசு 16 வயசுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறந்தே பார்த்தோன்னா விஜய்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை சினிமா பணியில் மட்டும் கிடையாது, நல்லது செய்கிற இடத்துலையும் விஜய் இருக்கார் அப்படின்றத பார்த்து தான் நம்ம விஜய் ஒரு ரசிகன் ஆனது. அதனால் அவர் மக்களுக்கு அப்போவே நல்லது செஞ்சார், அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு வருவோமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது, அவர் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ அரசியலுக்கு வந்தால் இன்னும் சில விஷயங்களை, சில திட்டங்களை, மக்களுக்கு முக்கியமான பல இடங்களில் போய் உதவிகள் சேரணும் அப்படின்னா அரசியல் மூலமாக தான் பண்ண முடியும், சில திட்டங்களை கொண்டு வர முடியும். அதை விஜய் பண்ணுறக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். விஜய் அவர்கள் நல்லது பண்ணுறாரு, அதுக்கு நம்ம கொஞ்சமாவது பார்த்தோன்னா உதவி பண்ணுவோமே. அந்த சோசியல் மீடியாஸ்லேருந்து சில விஷயங்களை பேசி மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த உதவியாவது பண்ணணுமே. வேறு என்ன, ஒரு ரசிகனாக இருந்தாச்சு, இந்த உதவி கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னா வேறு என்ன பெரிய நம்ம விஜய் அவர்களை பிடிச்ச ஒரு மனுஷன் மாதிரி இருக்க முடியும். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சின்னதாக சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவோம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணுறோம், விஜய் அவர்களுக்காக பண்ணுறோம், அவ்வளோதான்.
இந்த மாதிரி தளபதி மேலே அதீத அன்பு இருந்தாலோ இல்லை வந்து தளபதி அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சாலோ இந்த மாதிரி பயணிச்சாலே போதும், எதையும் எதிர்பார்க்காம. அதை விட்டுட்டு வந்து நான் இதை பண்ணாதான் எனக்கு அந்த பதவி கொடுத்தாதான் நான் அதை பண்ணுவேன், இல்லைனா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா முட்டாள்தனமான ஒன்று. ஃபஸ்ட்டு சூசைட் அப்படிங்கிறது எதுக்குமே பார்த்தோன்னா சரியான ஒரு தீர்வு கிடையாது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுட்டு முடிஞ்சால் தளபதி பின்னாடி கடைசி வரைக்கும் நில்லுங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். பதவி கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னு என்ன, அவர் மூலமாக மக்களுக்கு உதவி போய் சேருது, அதுதான் நம்மளுக்கு தேவை. அதை பண்ணிட்டு போகிறது நல்லது. அதனால் அதை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறது. அதுவும் இல்லாமல் அரசியல் கட்சின்னு ஒன்று எடுத்துட்டா ஒரு சில பதவிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும், எல்லாருக்குமே பதவின்றது கொடுக்க முடியாது. இப்போ 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தாவேகா தொண்டர்கள் கட்சியில் 1.5 கோடி பேருக்கும் பதவி கொடுத்துட முடியுமா என்ன? ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு மிஸ் ஆக தான் செய்யும். இது ரியாலிட்டி, எல்லா கட்சிகளுமே இருக்கும். இது ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, விஜய் அவரோட காரை மறைச்சதுக்கே அந்த லெவலில் மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிச்சு, மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு அவப்பெயர் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம பார்த்துருந்து, அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, எந்த ரீதியில் அது தளபதி பாதிக்கும் அப்படின்றத பற்றி. இப்போ அதையெல்லாத்தையும் தாண்டி நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாஸில் நேற்று வந்ததுலேருந்து இது விஜய்க்கு இன்னும் எந்தளவுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துது. அவர் கட்சியில் வாருங்க பெண்களை மதிக்கிறதுல ஒரு பெண் பார்த்தோன்னா சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது மட்டுமா பேசுவாங்க, இன்னும் பல விஷயத்தை திரிச்சு அங்கங்கே பார்த்தோன்னா ஒரு கட்டமைப்பு இல்லாத கூட்டம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி தான் ஒரு நியூஸை வெளியிடுவாங்க. அது விஜய்க்கு இன்னும் அவப்பெயராக தான் போய் சேரும், கட்சிகளுக்கும் அவப்பெயராக தான் போய் சேரும், மக்களுக்கு பல பேருக்கு போய் சேரும். இது யாரால் அப்படின்னா, அந்த அஜிதா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த லெவலில் விஜயோட கட்சியும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுது. அப்படின்னா இதை பற்றி விஜய் மேல் உண்மையாலுமே அன்பு இருக்கிறவங்க, இல்லை அப்படின்னா அந்த மக்களுக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் நம்ம கட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி யாரும் பண்ணவே மாட்டாங்க. அதை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. அதுக்கு அவப்பெயர் வந்தால் எனக்கு என்ன, இல்லை கட்சிக்கு அவப்பெயர் வந்தால் எனக்கு என்ன, நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கட்டமைக்கிற ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்க எப்படி பார்த்தோன்னா விஜய் கட்சியில் கடைசி வரைக்கும் உண்மையாக பயணிப்பாங்க, விஜய் கூட உண்மையாக நிற்பாங்க. பல நல்லதை பண்ணிவிட்டு விஜய் பின்னாடி வந்து நிற்கிறது பெருசு கிடையாது, அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாமல் இருக்கணும். அதை தான் பார்த்தோன்னா இவன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறது. ஆனால் இவங்க பண்ண தவறிட்டாங்க. அதனால தான் இப்போ தாவேகா தொடர்கள் நிறைய பேர் இவங்களை கட்சியிலேருந்து தூக்கிறீங்க, அவங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி அப்படி எதுவும் பண்ணல. அவர் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தோன்னா மற்ற புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுட்டு பார்த்தோன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம திமுகவில் இருந்தோ இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்தோ ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம வச்சு செய்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்களும் செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சும் கூட இந்த நபர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எங்கள் கட்சி மேலே உண்மையால் முழு ஆதரவோடு இருக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளோட கேள்வி இந்த இடத்துல முன்வைக்கிறோம். அவ்வளோதான், உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்ம தாவேகா தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் தான். அதனால் நம்ம கேட்குறோம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இந்த மாதிரி நபர்களெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த தான் இருக்கிறாங்க. என்ன நல்ல இப்போ 2 வருஷமாக நான் கட்சிக்காக உழைச்சேன்னு சொன்னாங்க. கட்சியில் உழைச்ச ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோன்னா எடுத்து வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கான்னா இல்லை, நெகட்டிவான விஷயம் தான் உடனே பரவும். விஜய் மேலே இருக்கிற நெகட்டிவான விஷயம் தான் பரவும். அந்த மாதிரி பரவுன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறவங்களால என்ன சொல்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்கிறதுன்னா நான் ஏதோ பேச நினச்சேன், அதை நான் சொல்லிவிட்டு அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.